இலெல்லாம் சுத்தமாக கழுவி போட்டாச்சு. பட சொத்தை போடு. போடண்டி இது பேர் சுட சுட சாதம் போட்டு சுட சுட நண்டு குழம்பு ஊற்றுவேன். மட்டன் எடுத்து சாப்பிடணும், வேடிக்கை பார்த்துடக்கூடாது. சுட சுட சாப்பிட்டாதான் இந்த நெஞ்சு இருக்க சளி இந்த சீதளெல்லாம் கரைஞ்சி போயிடும். நீ முதல்ல சொத்தை போடு. நின்று பேசினே இருப்பேன், இதுலேயே ஆறிப்படும் உங்களுக்கு எல்லாமே. அக்கா மெயினாக உனக்கு தான் சொல்கிறேன், உன் குரலை காது கொடுத்து கேட்க முடியல. சரி சுட சுட சாப்பிட்றேன்டி, போடுறி. முதல்ல கொஞ்சமாக போடு, சாப்பிட்டு ரெண்டாவது போட்டுக்கிறேன். எம்மோடியோ நண்டு வாசனையே தூக்குதுக்கா. இந்த மிளகு ஜீரகம் அதெல்லாம் போட்டேன் பார்த்தியா, அந்த வாசனை பயங்கரமாக இருக்குது. மேடம் பச்சை சாப்பிடுங்க. அப்படியே நீ உட்காந்து சாப்பிட்றி, ஒரு இலை போட்டுக்கோ. முதல்ல நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிங்க, அடுத்து நான் சாப்பிட்றேன். இனி பக்கத்தில் தானே இருக்கு, எடுத்து போட்டுக்கிறேன். நான் 3 பேர் தானே உட்காந்து சாப்பிடு. வேணாம் உங்கள் 2 பேருக்கு பரிமாறிட்டு அப்புறம் கடைசி நான் சாப்பிட்றேன். சொன்னால் கேட்க மாட்டேன் நீ. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகு எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா சிக்கன் நல்லா இருந்திருக்கும். ஐயோ இதே ரொம்ப காரமாக இருக்குது. மிளகு வேறு ஒரிஜினல் மிளகு, கலப்படம் இல்லாத மிளகு. அது ஒரு மிளகத்தை நீ என்ன கடிச்சாலும் வச்சுக்க காரம், 1 மணி நேரத்துக்கு காரம் இருக்கும் வாயில். இதில் நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், பயங்கர காரமாக இருக்குது. இல்லை வேணா 2 ஸ்பூன் போட்டோன்னா வச்சுக்க, அவ்வளோதான், ஓட வேண்டியது தான். அப்படியே கடிச்சு சாப்பிட போகிறேன் பண்ணேன்டா. இந்த கீதா ராணியில் நண்டு எடுத்து போகிறாங்க, எப்படி செஞ்சாங்களோ எப்படி சாப்பிட்டாங்களோ தெரியல. சாம்பாரே ரொம்ப லட்சணமாக வைப்பாளுங்க, இல்லை நண்டு வரை திரும்பி இருக்காளுங்க. சொல்லவா வேணும். ஒருத்தி நண்டு போட்டு கூட சாம்பார் வச்சிருப்பா, இன்னொருத்தி வந்து நண்டு போட்டு காரக்குழம்பு வச்சாலோ இல்லை தயிர் குழம்பு வச்சாலோ தெரியல. நானே செஞ்சு கொடுத்துருந்தேன்னு சொன்னேன். வேணாம் எங்கள் பங்கு கூட நாங்களே எத்தனை வீட்டில் செஞ்சுக்கணும், எத்தனை ஒன்றாளுங்க. எப்படியாவது போட்டோ விடுக்கா, நல்லா சொன்னாங்க. யார் கேட்குறாங்க? ஏன் நான் இருக்குன்னு கேட்கறதுக்கு? ராதிகா நீ உட்காந்து சாப்பிட்றி. சாப்பிட்றக்கா நீ முதல் சாப்பிடு. கீதா இங்கே பார்த்தியாடி? பார்த்தேன். வெளுத்து கட்டுறாங்க பாரு, வெளுத்து கட்டு அந்த மாதிரி வெளுத்து கட்டுறாங்க. ஏக்கா அங்கே பாருக்கா, யாருடி? கீதாவும் ராணியும் வந்திருக்காங்க. வாங்கடி சாப்பிடுங்கடி. இருக்கட்டக்கா, பரவாயில்ல. ஏக்கா அவங்க பங்கு நண்டு அவங்க வாங்கின்னு வீட்டுக்கு எப்பயோ பண்ணாலுங்க, எதுக்கு இப்போ இருந்தாலும் வந்தாலுங்க இங்கே? இருக்கட்டண்டி, பரவாயில்லடி, சாப்பிட்டோம். நீலாம் திருந்தவே மாட்டேக்கா. அவங்க 2 திருட்டு கொட்டுங்க. நண்டு எத்தனை வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துச்சுங்கன்னு தெரியல. நீங்கள் சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்குங்க. அதுங்களை வேற நீ வேற வாங்க சாப்பிட்டு நேரம் கூப்பிட்டுருங்க. இனி நம்மளும் நிறைய சாதனை வச்சுக்கல, சாப்பிட்டு விட்ரி. எவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோங்க. அப்படி சொல்லுக்கா. ராதிகா கையிலே போடு. வந்துட்டாங்க வீடாக எங்கே சாப்பாடு கிடைக்கணும். மேடம் என்ன பண்ணுறீங்களோ? ஏன்டி என்னோட பங்கு நண்டு இங்கேயே கொடுத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு சமைக்க ஹெல்ப் பண்ணிட்டு நான் சாப்பிட்றேன். உங்களை மாதிரி கிடையாதுடி, சுயநலவாதி கிடையாதுடி. நாங்கள் வந்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்கூடாது, நம்ம வேலை நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்க. அப்போ எதுக்கு மேடம் இங்கே வந்தீங்க? அது வந்து நண்டு செய்யலாம் தான் எடுத்துன்னு போனோம், அது சொதப்பிச்சு. ஏன்டி சொதப்பிச்சு? என்னடி ஆச்சு? நண்டு ரசம் வைக்கலாம் சொல்லிட்டு நல்லா நண்டு நசுக்கி ரசம் வச்சக்கா, சாப்பிடவே முடியல. அது ஃபுல்லாக ஒரே ஓடாக இருக்குது. ஏண்டி நண்டு நசுக்கி அப்படியே ரசம் கூட்டி வச்சா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நண்டு நசுக்கி அதை வந்து ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சு அந்த சாறு மட்டும் எடுத்து தான் ரசம் வைக்கணும். யாரும் அப்படியே போட சொன்னதே? அப்படியே சாறு மட்டும் தான் எடுத்து போடணுமா? நண்டு அப்படியே மூசை போட்டதால மூசை போட்டால் கூட போடாடி, நசுக்கி தானே போட்டேன். நசுக்கி போட்டு அது ஓடலாம் தாண்டி வந்து சாப்பிடல சிக்கோ தொண்டையில் அப்படியே அறுத்துறோண்டி. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. என் கிட்ட கேட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் எதுவும் செய்ய தெரிஞ்ச மாதிரி திக்கணும். உடனே சரி உங்களுக்கு செய்ய தெரியும், நானும் கம்ப்ளைண்ட்டேன். அதுக்கு தான் அதிக பிரச்சனை மேலே செய்யக்கூடாது. தெரியாதுன்னு ஒத்துக்க வேண்டியதானே. எப்படி செய்யணும் எது செய்யணும் கேட்டு தெரிஞ்சுனாவது போயிருக்கணும். தூக்கிணும் ஓடுதுங்கம்மா அப்படியே. ஒருத்தி கதை விட்டுட்டா, இன்னொருத்தி கதை விடவே இல்லையா? நான் வந்து நண்டு போட்டு சாம்பார் வச்சேன்டி, வாயிலே வைக்க முடியல. அதான் அப்படியே மூடி வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன். கர்மம், நண்டு போட்டு எவனா சாம்பார் வைப்பானா? இவ அடங்கவே மாட்டாக்கா. மீன் போட்டு சாம்பார் வைக்கிறா, பாவக்காய் போட்டு பாயசம் வைக்கிறா. இது மாதிரி நண்டு போட்டு சாம்பார் வச்சிருக்கலாம். இவ்வளோலாம் கொண்டு இல்லாமா பேசாம விட்ரி புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா. அதை எங்கன்னா தூக்கி தூரமாக ஊற்றிட்டு வரலான்னு இல்லாமல் அவங்க வீட்டுக்காரருக்கு எடுத்து வச்சிருக்கலாம். நைட் வந்து சாப்பிடுவாருன்னு. இந்த மனுஷன் இவ்வளோ கல்யாணம் பண்ணின்னு படுறாரு பாடு, வெளியில் சொல்ல முடியல அவரால். சரி வந்துட்டீங்க, வாங்க உட்காருங்க, நான் போடுறேன். வாடி இருக்கா அவசரப்படாதுக்கா. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு ஏந்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு போடு, ஒன்றும் அவசரம் இல்லை. காலையிலேருந்து பச்சை தண்ணி பல்ல படாமல் இருக்கிறாங்க. நல்ல முக்க மட்டும் சாப்பிட்டு தான் இருப்பாங்க கடையில் வாங்கி. நம்ம கடையில் வாங்கினது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாம், நீங்கள் வீட்டில் சமைச்சு எத்தனை நாள் ஆகுது, எப்போ சமைப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. காலையில் 4 இட்லி 2 செட்டு பூரி 4 வடை, இது மட்டும் தாண்டி வாங்கினேன். ஏக்கா நீ சாப்பிடு. ஆமாம் என் வேலை நான் பார்க்குறேன்டியம்மா. பொய் வாயை திறந்தா பொய் ரெடி நிஜமாலுமே அதாண்டி வாங்கினேன். நம்பிட்டேன். என்ன ப்ளூ சுடிதார் என்ன அமைதியாக நிற்குதா? நான் எது சொன்னாலும் நீ பொய்ன்னு சொல்ல போகிறேன். நான் எதுக்கு சொல்லணும்? ஆமாம், குழந்தை வாயிலேருந்து பொய்யே வராது, உண்மை மட்டும்தான் வரும். நண்டு கொடுக்க பற்றியா எவ்வளோ பெருசு இருக்குது, நல்லா கடிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இவன் வேற வெறுப்பேத்துல இருக்காங்க, மடம் சாப்பிட்டு ஏந்துக்கிறாளா? ஏந்திரடி சீக்கிரம். இருடி பொறுமையாக தான் சாப்பிட்டு ஏந்துக்க முடியும். இதுனா மீன் அது டக்குனு சாப்பிட்டு ஏந்துக்கிறதுக்கு. நண்டு இது நல்லா பார்த்து மென்று அந்த ஊடலாம் உடச்சி தான் சாப்பிட முடியும். ரொம்ப படுத்துறாமா ராதிகா. பசங்களாம் கூட பசங்களுக்கும் போட்டு சாதம் சுட கூப்பிட்டங்க, ஒன்றும் வரமாட்டேதுங்க, விளையாடி நிற்குதுங்க. சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் வரேன்னு விளையாடி நிற்குங்க. பசங்களுக்கு விளையாட்டு இருந்தால் போதும், சாப்பாடு வேணாம், வேறு எதுவுமே வேணாம். இதனாடி இதே மீன் கூட வறுத்து வச்சுருப்பாங்க. 2 மீன் வந்தது இல்லை அந்த வலையில், அதை தான் வறுத்து வச்சுட்டாங்க உங்களுக்கு. இவங்க கண்ணு படாமல் அந்த மீனை சாப்பிடணும்னு பார்த்தா கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்கம்மா. ஏன்டி நம்மளுக்குள்ள தரவே இல்லை மீன்?
நம்ம தான் நண்டை வாங்கிங்கன்னா பின்னங்கால் பண்ணையில் போட்டால் தலை தெறிக்க ஓடி போயிட்டோமே. மீனை மறந்தே போயிட்டோம். ஒருத்தார் பூமி ஆழ்வான்னு எதுவும் சொல்லியிருக்காங்க, பொறுமையாக இருக்கணும். சரி, நாங்கள் அப்படி போய் உட்காரோம். சாப்பிட்டு குரல் கொடுங்க. நானே சொல்லணும்னு நினச்சேன், சாப்பிடும் போது மொச்சு பார்த்துக்காதீங்க, வயிறு வலிக்கும், அப்படி தூரமாக போங்கன்னு. ஏதோ தப்பாக நினச்சிப்பீங்க சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்தேன். சரி, உங்களுக்கே தெரிஞ்சிச்சே, பரவாயில்ல, போங்க போங்க. ஏக்கா, அந்த நண்டு ஃப்ரை மட்டும் எடு. அப்போ சாப்பிட்டு இருக்கோம், அப்புறமா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்னது நண்டு ஃப்ரையா? அதில் கையை வச்சுங்க, கையை உடச்சு போடுவீங்களா? கொஞ்ச நேரம் இரு, சாப்பிட்டு எழுந்துப்பாங்க, அப்புறம் நம்ம சாப்பிடலாம். எங்களை பார்க்க வச்சு வெறுப்பத்தி சாப்பிட்றீங்களா? வயிறு வலிக்கு போது பாரு 2 பேருக்கும். ஆமாம், இந்த மாதிரி சாப்பிட விட்டா அப்படி பழிச்சிடும். ஏன்டி 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? எங்கன்னா சாப்பிடும் போது நிம்மதியாக சாப்பிட முடியாது. அடி இருக்கேன். இந்த நண்டு கொடுங்க, நானே செஞ்சு தரேன், நானே குழம்பு வச்சு தரேன், நானே ஃப்ரை பண்ணி தரேன் சொன்னேன். வேற நாங்கள் செஞ்சுக்கிறோம் சொல்லிட்டு ஓடினீங்க. ஓடிட்டு இப்போ வந்து அதை சொதப்பி வச்சுட்டு நிற்கிறீங்க. நாங்கள் காலத்துக்கு மற்றவங்க கூட கையே இது பார்த்து நிற்க முடியுமா? நாங்களும் எங்கள் சொந்த காலில் நிற்கணும்ல, அதனால தான் எடுத்துன்னு போனோம். சொந்த காலம் எவ்வளோ சூப்பராக நின்ன பேர். நாங்களாவது முயற்சி செஞ்சோம். நீ ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கியா இது வரைக்கும்? நாங்களாம் பல அட்டம்ப்ட் செஞ்சுட்டு தான் உட்காந்துக்கோம். நாங்கள் ஒன்றும் வெட்டியே இல்லை. எம்மா இவளுங்க வச்சு என்ன சொல்ல முடியல. ராதிகா முதல்ல அவங்க 2 பேருக்கு சாப்பாடு போடு, அப்போதான் வாயை மூடுவாளுங்க. இல்லை நம்ம நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாளுங்க. அப்படி ஒன்றும் எங்களுக்கு அவசரம் இல்லை, நீங்கள் சாப்பிட்டே எழுந்துங்க பொறுமையா. அப்போ அது வரைக்கும் 2 பேரும் வாயை முடிக்க நின்று வேடிக்கை பாருங்க, நண்டு எப்படி சாப்பிட்றேன்னு. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு. இருடியே ஆரட்டம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமே போயிடும். சரி, நாங்கள் அப்படி போய் உட்காரோம். எவ்வளோ அந்த வேடிக்கை பார்த்துனுக்கிட்டு போங்கம்மா, தயவு செஞ்சு போங்க. போயிட்டாலுங்கக்கா 2 பேரும். பெரிய புற எதுக்கு இப்படி முன்னாடி மாதிரி பேசுகிற நீ? ஏக்கா, நண்டு எடுத்துன்னு வந்து மொத்தமாக தானே க்ளீன் பண்ணோம். நான் எல்லாருக்கும் மொத்தமாக செஞ்சு தந்துருக்க மாட்டீங்களா? அதுக்குள்ளே அவசரப்பட்டுன்னு நாங்கள் எத்தனை போய் வீட்டில் செஞ்சுக்கிறோம் எங்கள் பங்கு கொடு கேட்டு வாங்கி ஓடி பண்ணாலுங்களே. ஒழுங்காக செய்ய வேண்டியது தானே. ஒருத்தி வந்து நண்டு வச்சு சாம்பார் வச்சிருக்கிறா. அவளை பொம்பளையா அவளாம்? ஏதோ அவளுக்கு தெரிஞ்சது செஞ்சிருக்கிறா, என்ன பண்ணுறது? தெரிஞ்சதை செஞ்சாலாம் கும்பல் உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே. வாந்தி வந்து நல்லா இல்லைன்னா தூக்கி ஓடி வந்துருக்கா திரும்பி. ஐயோ, நண்டு சாம்பார் இங்கே எடுத்து வந்திருக்காளா என்ன? இல்லடி, நைட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தால் சாப்பிட வச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாலும் தெரியல, இவகிட்ட மாட்டீங்கன்னு. ஆமாம், இவளுக்கு பயந்துனே தான் அவங்க மாமியார் வந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு போச்சு, இன்னும் வரல. இவ்வளோ தானமாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கா வந்து சோத்தாக்கி போடுன்னு சொல்லிட்டு. அது பொங்கலுக்கு வரேன், தீபாவளிக்கு வரேன், திங்கக்கிழமை வரேன், செவ்வாய்க்கிழமை வரேன், அப்படியே ஏமாற்றி அங்கேயே உட்காந்துருக்குது. அப்படியா? அவங்க மாமியார் ஊரில் தான் இருக்காங்களா? இன்னும் வரலையாங்க? இதோட இங்கே வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். இவ பண்ணுற வேலை அந்த மாதிரி. நண்டை க்ளீன் பண்ண சொன்னால் துணி பவுடர் கொடுங்க, சோப் பவுடர் கொடுங்க, ப்ரஷ் கொடுங்கன்னு கேட்கலாவ. இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு நீ எப்படி குடும்பம் நடத்துவாங்க சொல்லு? ஆமாக்கா, இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதுல்ல. நண்டை க்ளீன் பண்ண சொன்னால் துணி பவுடர் கொடுங்க, அதை ஊற வச்சு சோப் போட்டு ப்ரஷ் போட்டு நல்லா துவச்சி எடுத்துன்னு வரேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வரேன். ஏன்னா விஷயத்தில் எதுவும் பிடிச்சிட்டு வந்தோமா, அதனால் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துன்னு வந்து தராங்களாம். அந்த மாதிரி சொல்கிறாக்காவ. யார், கீதாவா ராணியா? இந்த சுடிதார் போடுது அந்த கீதா தான்க்கா. அவள் எப்போ பாரு இப்படியே தாண்டி வேலை பண்ணுறா. ஆனால் இவளுக்கு பயந்து தான் அவங்க மாமியார் ஊருக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அது தானே இவ்வளோ நேரமாக சொல்லின்னு இருக்கேன். சரி, நண்டு நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணீங்க? கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணாக்கா? அப்படி தானே க்ளீன் பண்ணனா? நீ அப்படி தான் சொன்ன? ஆமாம், நான் சொன்னபடி தான் க்ளீன் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணேன். இந்த பெரிய பொண்ணுக்கு சொல்லித்தரேன், இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி பின்னாடி ஓடு பிரிக்கணும், வயிற்று இருக்கிறத க்ளீன் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். தெரியல சொல்லிட்டு இந்த பக்கெட்டு நண்டு என்ன க்ளீன் பண்ண வச்சாக்காவ? அக்கா, இந்த மாதிரிலாம் அநியாயமாக பேசாத. நீ 20 நண்டு உரிச்சேன், நான் 20 நண்டு உரிச்சேன். நான் ஆளுக்கு ஈக்குவலாக தான் செஞ்சேன் வேலை. சும்மா இப்படியே சொல்லி ஏமாத்தாத. நான் நீ வேலை செய்ய வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன். பார்த்துக்கா, நான் உரிக்கும் போது உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துன்னு இருந்தா. இவன் 20 உரிச்சா, நான் 20 உரிச்சேன். நான் இப்படி சொல்கிறேன் பாரு. வேலை செய்யறதுக்கு எதுக்கு தான் இப்படி முக்காலாம் அழுவலங்க தெரியல. சாப்பிடும் போது மட்டும் நல்லா ஈஸியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும் போல இருக்கு. வேலை செய்யணும்னா கஷ்டமாக இருக்குது. அக்கா, சாப்பிட்றது எல்லாருக்குமே ஈஸியான விஷயம் தான்க்கா. அது யாராவது செஞ்சு குத்தாங்க வச்சு நல்லா டேஸ்ட்டாக நல்லா மூக்க முட்டை சாப்பிடலாம். அதையும் நம்மளே க்ளீன் பண்ணி நம்மளே செஞ்சுட்டு நம்மளே சாப்பிடணும்னு வச்சுக்க, மூஞ்ச லட்சம் மாதிரி இருக்குது. ஓ, காலத்துக்கும் யாருன்னா உங்களுக்கு செஞ்சு தந்துனே இருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டுனே இருப்பீங்க. ஆமாம், சமைச்சு கொடுக்க ஆள் இருந்தால் சாப்பிட வேண்டியது தான். நீங்கள் யாருக்கும் சமைச்சு தர மாட்டீங்க. மீறி நீங்கள் சமைச்சாலும் அதை யாராலும் சாப்பிட முடியாது, அது வேற விஷயம். இப்போ புரிஞ்சுக்கின பேர் எங்களை பற்றி நீ.